study about reproduction in plants. That is asexual reproduction. தமிழ் வழியா பார்க்கணும்னா தழை வழி பெருக்கம். இதுல என்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது நேச்சுரல் மெத்தட்ஸ் இருக்கு. அதுல vegetative reproduction in root. Next we are going to see about vegetative reproduction in stem. Third one is vegetative reproduction in leaf. And finally we will see about advantages of natural reproduction and disadvantages of natural reproduction. The second method is called artificial method. In that, what we are going to see, the first one is conventional methods. In that, subtypes are cutting in root, stem and leaf. And grafting, we are going to see about bud grafting, approach grafting, tongue grafting, crown grafting and wedge grafting. The third one is called layering. In that we are going to see about mound layering and air layering. And finally we will be seeing in this advantages and disadvantages of conventional methods. And the last one is the modern method. In that we will be studying about micropropagation of modern methods. And that you will be seeing about advantages and disadvantages of modern methods also. இது தமிழ்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா தாவரங்களில் இனப்பெருக்கம். இதுல வந்து பாலிலா மற்றும் பாலின பெருக்கம் ரெண்டுத்தையுமே நீங்க பாப்பீங்க. ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ், அதுல மேஜரா பார்க்கும்போது என்ன பாப்பீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பத்தி நல்லா பாப்பீங்க. அதுல ஏற்கனவே நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை நிறையவே படிச்சிருக்கீங்க. அது ரீப்ரொடக்ஷன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனா என்ன? The reproductive method which helps to multiply or perpetuate its own species without the involvement of gamete. இதுல gamete involvementே இருக்காது. இனச்செல்கள் இன்வால்வ்மெண்டே இல்லாம ஒரு ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா அது பேர் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், இல்லனா பாலிலா இனப்பெருக்கம். அது வந்து லோயர் ஆர்கானிசத்துல பார்க்கும்பொழுது நம்ம பாக்டீரியா, ஃபஞ்சை, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ்ல எல்லாம் வித்தியாசமான ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். கொனீடியான்னு சொல்லும்போது ஆஸ்பர்ஜில்லஸ்லயும் பென்சிலியத்திலையும் ஃபார்ம் ஆகுது. கொனீடியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினா வரக்கூடியது. உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து ஆஸ்பர்ஜில்லஸ்லயும் பென்சிலியத்திலையும் என்ன வகையான ஏசெக்சுவல் மெத்தட் உருவாகுதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க கொனீடியான்னு எழுதணும். அடுத்தது ஈஸ்ட்லயும் ஹைட்ராலையும் பாத்தீங்கன்னா இட் இஸ் பை பட்டிங், மொட்டு விடுதல். அப்புறம் பிராக்மெண்டேஷன், ஸ்பைரோகைரா, நீர்நிலையில வாழக்கூடிய உயிரியான அந்த ஸ்பைரோகைரால பாத்தீங்கன்னா அதனுடைய இழைகள் வந்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டப்பட்டு அது பெருக்கமடைகின்றன. இந்த நிகழ்விற்கு ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிராக்மெண்டேஷன். அப்புறம் ஜெமா ப்ரொடக்ஷன் நடக்கும். அது எதுலன்னா மார்கன்ஷியா. இது ஒரு பிரயோஃபைட். பிரயோஃபைட்னா உங்களுக்கு தெரியும், 11th ஸ்டாண்டர்ட்ல டீடைலா படிச்சிருக்கீங்க. அடுத்தது பிளனேரியா என்ற ஒரு உயிரியில ரீஜெனரேஷன், எந்த பார்ட் வந்து அதுக்கு கட் ஆயிடுச்சோ அந்த பார்ட்டை வந்து அதை ரீகெயின் பண்ணறதுக்குரிய தன்மை அதற்கு உண்டு. அடுத்தது பாக்டீரியா பார்க்கும்போது அதுல பைனரி ஃபிஷன், துண்டாதல், இரண்டாக பிளத்தல், இரு பிளவாதல், அந்த முறையில இந்த பாலிலா இனப்பெருக்கத்தை இது மேற்கொள்ளும். நான் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் மாத்தி சொல்றேன், கேட்டுக்கோங்க. அடுத்தது ஹையர் பிளான்ட்ஸ் அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது சிறிய வகை தாவரங்கள். இனிமே பார்க்க போறது உயர்நிலை தாவரங்கள்ல எப்படி வந்து இந்த ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடைபெறும், தழை வழி பெருக்கம் நடைபெறுகிறது. இதுல வந்து எப்படி பார்க்கணும்னா இயற்கை முறைகள், அதான் வந்து நேச்சுரல் மெத்தட்ஸ். Natural vegetative reproduction is a form of asexual reproduction by means of bud. மொட்டாதல் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. அந்த மொட்டு என்ன ஆகும்னா வளர்ந்து develops into a new plant. And the buds may be found in organs like, எந்த ஆர்கன்ஸ்ல எல்லாம் இந்த பட் உருவாகும் பாத்தீங்கன்னா மண்ணுக்கு அடியில இருக்கிற அந்த ரூட்ல உருவாகும், வேர்ல உருவாகும், அப்புறம் தண்டுல உருவாகலாம், அப்புறம் இலைகள்ல இது உருவாகலாம். The new plant, அதுல இருந்து என்ன உருவாகும், அந்த பட்ல இருந்து new plant will be developed from the parent plant and starts to develop into a new plant. New plant அது உருவாக ஆரம்பிக்கும். அதுல ஒரு சிலது வந்து நிறைய சேமிப்பு பொருளை சேர்த்து வைக்கும், ஸ்டார்ச் எல்லாம் சேர்த்து வைக்கும். அப்போ அது வந்து ஸ்டோரேஜ் ஆர்கனா இருக்கும். இல்லைன்னா அது இட் இஸ் மென்ட் ஃபார் பெரினேஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கும் இது உதவுதாக இருக்கும். The unit of reproductive structure used in the propagation, எந்த யூனிட் இந்த ப்ராபகேஷனுக்கு யூஸ் ஆகுதோ அது பேரு ப்ராபக்யூல்ஸ் அல்லனா
டயாஸ்போர்ஸ். 1 மார்க்ல கேட்பாங்க ப்ராபக்யூல்ஸ் இல்லனா டயாஸ்போர்ஸ்னா என்ன அப்படினா என்னன்னா reproductive structure used in propagation is called டயாஸ்போர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு டைப்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட்ஸ். ரூட்ஸ்னு பார்க்கும்போது வேரில் தழை வழி இனப்பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு எடுத்துக்காட்டோட நீங்க சொல்லலாம். இதுல அட்வென்டிஷியஸ் பட்ஸ் ஆர் வெஜிடேட்டிவ் பட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாட் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது முரையா, டால்பெர்ஜியா அண்ட் மில்லிங்டோனியா இந்த 3 எடுத்துக்காட்டும் அட்வென்டிஷியஸ் பட்ஸுக்குரியது. இதுல என்ன உருவாகும்? வேர்ல அந்த பட்டுகள் உருவாகின்றன. அதான் வந்து வேரில் தழை வழி இனப்பெருக்கம். இரண்டாவது பார்க்கும்போது டியூபரஸ் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் ஸ்டோர்ஸ் ஃபுட். நிறைய சேமிப்பு பொருளை இது சேர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும். எடுத்துக்காட்டு வந்து ஐபோமியா பட்டாட்டஸ் அண்ட் டெய்லியா. ஐபோமியா பட்டாட்டஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு தமிழ்ல சொல்ல போனா அதுல நிறைய பட்ஸ்னால அது உருவாகுது. நிறைய சேமிப்பு பொருள் அதுல இருக்குது. இந்த படம்லாம் நீங்க பார்க்கணும்னா நீங்க வந்து பேஜ் நம்பர் 3ல எல்லா படமும் ஒரே பேஜ்ல கொடுத்துருக்காங்க. அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம். நான் முன்னாடி ரூட்டை பத்தி சொன்னேன். இப்ப வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம் அப்படின்னா என்ன? தண்டின் தழை வழி இனப்பெருக்கம். தண்டின் மூலம் எப்படி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது? தண்டின் மூலம் கூட இனப்பெருக்கம் நடக்குமா அப்படின்னா பாத்தீங்கன்னா இது பாலிலா இனப்பெருக்க முறையில் நடைபெறுகிறது. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்துக்காட்டு சொல்ல போனோம்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மா இருக்கலாம், பூமிக்கு அடியில இருக்கிற ஸ்டெம்மா இருக்கலாம், இல்ல பூமிக்கு மேல இருக்கிற ஸ்டெம்மா இருக்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா சப் ஏரியல் ஸ்டெம்ஸ். அப்போ ரைசோம், காம், டியூபர் அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க எடுத்துக்காட்டு சொல்லிட்டே வரணும். ரைசோம்னா என்ன? மட்டநில தண்டு. மட்டநில தண்டுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது மியூசா பாரடைசியாக்கா, ஜிஞ்சிபர் அபிஷனல், குர்குமா லாங்கா இந்த 3மே எடுத்துக்காட்டா சொல்லலாம். எதுக்கு? பூமிக்கு அடியில் காணக்கூடிய தண்டு, அதான் மட்டநில தண்டு. ஆங்கிலத்தில் அதுக்கு வந்து ரைசோம்னு சொல்லலாம். அடுத்தது காம். காம்க்கு எடுத்துக்காட்டு வந்து அமர்போஃபோலஸ் அண்ட் கொலகேஷியா. இது ரெண்டுமே காம் குறியது. இது வந்து தரை கீழ் இல்லைன்னா தரையடி கிழங்கு. தரையடி கிழங்குக்கு ஆங்கிலத்துல வந்து காம்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிழங்கு. கிழங்குன்னு பார்க்கும்போது டியூபர். டியூபர்ல வந்து சொலேனம் டியூபரோசம். உருளைக்கிழங்கு தான் சொலேனம் டியூபரோசம். அடுத்தது பல்பு. பல்புல பார்க்கும்போது ஏலியம் சிப்பா. தமிழாக்கிறதுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா குமிழ் தண்டு. அடுத்து லிலியம். இதெல்லாம் வந்து குமிழ் தண்டுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது ரன்னர். ரன்னர்னா ஓடு தண்டு. நீங்க கிரவுண்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா நிறைய தண்டு மண்ணுக்கு மேல இருக்கும். அது அங்கங்க வேர் விட்டுட்டு அப்படியே மண் மேற்பரப்புல பரவி கொண்டே செல்லும். இந்த மாதிரி தாவரங்களுக்கு ஓடு தண்டு இல்லைன்னா ரன்னர்னு பேர். இதற்கு எடுத்துக்காட்டு சென்டர்லா ஏசியாட்டிகா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்டர்லா ஏசியாட்டிகா. அடுத்தது ஸ்டோலான். ஸ்டோலான்னா என்னன்னா வேர் விடும் ஓடு தண்டு. அங்கங்க வேர் விட்டுக்கிட்டு அந்த தண்டு பூமியினுடைய மேற்பரப்பில் பரவி கொண்டே செல்லும். It will spread on the surface of the soil. Example mentha and fragaria. அடுத்தது ஆஃப்செட். நீரின் மேற்பரப்பில் பரவக்கூடிய தண்டின் மூலம் பரவக்கூடிய தாவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பிஸ்டியா, மற்றொன்று ஐகோனியா. ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்துக்காட்டு சொல்லிட்டே வரேன், கவனமா கேளுங்க. அடுத்தது இதுக்கு நீர் மேல ஓடுவதனால் இது நீர் ஓடு தண்டு என்று பெயர். அடுத்தது சக்கர். சக்கருக்கு வந்து தரை கீழ் ஓடு தண்டு. தரைக்கு அடியில இந்த உந்தி கொண்டு ஓடக்கூடியது தரை கீழ் உந்து தண்டு. அதற்கு எடுத்துக்காட்டு கிரைசாந்திமம். உங்க வீட்டுல எல்லாம் செடி தொட்டியில இந்த சாமந்தி செடி வளர்ப்பீங்க. அது மழை காலம் முடிஞ்சு இந்த முடியும் சீசன்ல பாத்தீங்கன்னா தொட்டி ஃபுல்லா தாவரம் பரவி இருக்கும். இது இந்த தாவரத்தின் பேர் கிரைசாந்திமம். இது தரை கீழ் உந்து தண்டுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது புல்பில்ஸ். புல்பில்ஸ்க்கு சிறு குமிழ் முட்டுகளாக இருக்கும், சிறு சிறு குமிழ்களாக இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு டயஸ்கோரியா மற்றும் அகேவ் என்ற தாவரங்கள். இதுல வந்து ஆக்சிலரி பட்ஸ் ஃப்ரம் த நோட்ஸ் ஆஃப் த ரைசோம். இந்த ரைசோம்ல இருந்து ஆக்சிலரி பட்ஸ் வந்து உருவாகும் இந்த நோட்ஸ்ல இருந்து. அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க சிறிய பள்ளங்களாக இருக்கும். அந்த பள்ளத்துல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா யூ கேன் see the ஐஸ், கண்கள் காணப்படும். அந்த ஐஸ்ல இருந்து ஆக்சிலரி பட்ஸ் தோன்றும். இதற்கு எடுத்துக்காட்டு அந்த ஒவ்வொரு பட்டும் ஒரு நியூ பிளான்டா அது வந்து வளரக்கூடிய தன்மையுடையது. இலை. அடுத்தது மூன்றாவது, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரூட்டை பத்தி பார்த்தோம். அதான் வேரின் மூலம் தழைவழி இனப்பெருக்கம். இரண்டாவது வந்து தண்டின் மூலம் தழைவழி இனப்பெருக்கம். மூன்றாவதாக பார்க்க போறது இலையின் மூலம் தழைவழி இனப்பெருக்கம். அதற்கு என்ன பேருனா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீவ்ஸ்.
ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட் பார்த்தோம். ரெண்டாவது வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம், நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன். மூணாவது வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். உங்க வீட்டில் எல்லாம் தோட்டத்தில் நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த பிரயோஃபில்லம் என்ற ஒரு தாவரம், அதான் கட்டி போட்டால் குட்டி போடும். அதனுடைய ஒரு இலை எடுத்து நீங்க வந்து எங்கேயாவது ஜன்னல்ல எங்கேயோ கட்டி போட்டீங்கன்னா அந்த இலை வந்து ரொம்ப செழுமையாக இருக்கும், சக்குலண்டா இருக்கும். சக்குலண்ட்னா நிறைய நீரை சேர்த்து வச்சிருக்கோம். அதனால அந்த மார்ஜின்ஸ்ல இருந்து அந்த நாட்சஸ் சொல்லுவாங்க, எண்ட் ஆஃப் த ரிட்ஜஸ், அந்த நாட்சஸ்ல இருந்து குட்டி குட்டி தாவரம் அட்வென்டிஷியஸ் தோன்றி அந்த இலையினுடைய மொத்த ஈரப்பதத்தையும் அது உறிஞ்சும் பொழுது அந்த இலை காய்ந்து விடும். காயும் பொழுது அந்த சிறு சிறு தாவரங்கள் மண்ணில் விழுந்து அது புதிய தாவரமாக முளைக்கின்றன. அப்போ இலை விளிம்பிலிருந்து புதிய தாவரங்கள் தோன்றுவதால் இதற்கு என்ன பெயர் என்றால் இலையின் தழை வழி இனப்பெருக்கம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். அதுக்கு வேற எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரயோஃபிலம், சில்லா மற்றும் பிகோனியா தாவரங்கள். இதுல எபிஃபிலஸ் பட்ஸ் இன் பிரயோஃபிலம். இதுல வந்து லீஃப் வந்து சக்குலண்டா இருக்கும். அடுத்தது வந்து நாட்ச்ட் ஆன் இட்ஸ் மார்ஜின், மார்ஜின்ல வந்து ரிட்ஜஸ் மாதிரி இருக்கும். அட்வென்டிஷியஸ் பட்ஸ் வந்து அந்த ரிட்ஜஸ்ல இருந்து டெவலப் ஆகி புது தாவரமாக மாறும். அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன பாத்தீங்கன்னா சில்லாண்ட தாவரத்துல பல்பஸ் பிளான்ட். அதுல வந்து எங்க வளரக்கூடிய தாவரம்னா சாண்டி சாயில்ஸ்ல, எங்க சாண்ட் இருக்கோ அங்கதான் வளரும். அந்த தாவரத்தினுடைய இலையினுடைய நுனியிலிருந்து சிறு சிறு மொட்டுகள் தோன்றி அது மண்ணில் படும்போது அது புது தாவரமாக அது வளர தொடங்கும். இது எபிஃபிலஸ் பட்ஸ் develop at the tips. When the buds touch the soil, they develop into new plant. Example வந்து இதுக்கு வந்து சில்லா. அப்ப மூணுக்குமே நான் சொல்லிட்டேன். என்னது? தழை வழி இனப்பெருக்கம் வேரின் மூலம், தழை வழி இனப்பெருக்கம் தண்டின் மூலம், தழை வழி இனப்பெருக்கம் இலையின் மூலம். அதான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட்ஸ், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம் அண்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். புரியுதா உங்களுக்கு? Now we have to see இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் பண்றதுனால, வெஜிடேட்டிவ்லி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்றதுனால அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன? நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, ஆனா டிஸ்அட்வான்டேஜ் கம்மியா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, அது வந்து பேரண்ட், ஒரே ஒரு பேரண்ட் இருந்தாவே இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கலாம். Only one parent is required. And the second one, new individual, அந்த எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் தோன்றினாலும் when the new individuals are produced, all will be similar. Genetically they are similar, they are identical. அப்புறம் வந்து some plants spread rapidly. Example பாத்தீங்கன்னா ஸ்பினிஃபெக்ஸ் என்ற தாவரத்துல வந்து அது வந்து ராபிடா வளரக்கூடியது. அடுத்தது ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அண்ட் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யூட்டிலைஸ் தீஸ் for cultivation and harvest the plants in larger scale. வந்து இந்த பிளான்ட்டை வந்து ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த விவசாயிகள் வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்தது வந்து இயல்பு தழைவழி இனப்பெருக்கத்தினுடைய தீமை என்ன? இது முன்னாடி பார்த்தது வந்து இயல்பு தழைவழி இனப்பெருக்கத்தினுடைய நன்மையை பார்த்தோம். அதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இப்ப பார்க்க போறது இதனுடைய தீமை என்ன? நியூ பிளான்ட்ஸ் இந்த நோ ஜெனடிக் வேரியேஷன். எத்தனை பிளான்ட்ஸ் உருவானாலும் அது தாய் மாதிரி தான் இருக்கும், தாய் தாவரத்தை மாதிரி தான் இருக்கும். புது தாவரங்கள் உருவாவதற்கு வாய்ப்பே கிடையாது. there is no genetic variation. அது மட்டும்தான் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ்.